ஸோ கைஸ் இன்னைக்கு எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. அண்ட் இங்கே எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் ஆமே, ஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடாதாமே, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்காமே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா கைஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், உண்மையாகவே இந்த காலேஜ் ஸ்ட்ரிக்டாக வரும், அதாவது எப்படின்னா நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் ஃபோன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படின்னா இந்த டைம் தான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எப்படின்னா நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். அண்ட் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்மே எப்படின்னா கண்டிப்பாக அவங்களே ஒரு டிசிப்ளினாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் அட்மிஷனுமே உங்களுக்கு மெரிட் பேசிஸில் தான் போகிறாங்க. உங்களுக்கு ப்ராப்பராக சரியான ஒரு மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே அட்மிஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். அண்ட் இவங்களோட இந்த காலேஜோட கோல் அப்படிங்கிறது எப்படின்னா எனக்கு அட்மிஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது. அவங்கள பொறுத்த எப்படின்னா குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், குவாலிட்டி பீப்புள் மட்டும் அவங்களுக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஹையாக கிடைக்கும். இவங்களோட ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 to 8 lakh, which is a great நம்பர் தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸில் கிடைக்கணும். இப்போ எப்படின்னா டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனிஸில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே படிக்கலாம். அண்ட் மதுரை சுற்றி இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஒரு வேல்யூபிளான காலேஜ், ரொம்ப பழமையான காலேஜ் கூட சொல்லலாம். லைக் ஆல்மோஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு 30-35 இயர்ஸ் மேலே இருக்கிற ஒரு காலேஜ் தான் தியாகராஜர் காலேஜ். அண்ட் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா 90% பீப்புளுமே பிளேஸ் ஆயிடுறாங்க. பேலன்ஸ் 10% எப்படின்னா அங்கங்கே அரியர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் பிளேஸ் ஆகாமல் போகிறாங்க. மற்றபடி எப்படின்னா உங்களுக்கு 90% பீப்புளுமே கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆயிடுறாங்க. அது ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ். சரி, இப்போ மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி ஃபீஸாக இருக்கட்டும், அங்கே நான் ஹாஸ்டலில் போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ். உங்களுக்கு எப்படின்னா சூப்பரான கேம்பஸ் தான். ஹாஸ்டலாக இருக்கட்டும், அங்கே இருக்க ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே எப்படின்னா டாப் நாச் நல்லா தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டிஸுமே சூப்பர் தான். லைக் அவங்களே நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் தான். அவங்க கிட்டே நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம் தான் நான் சொல்ல முடியும். ஓவரால் ஓகே இங்கே நான் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மிஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் சிக்ஷா ரேட்டிங் உங்களுக்கு 4.3 out of 5 வருது, விச் இஸ் a great நம்பர். சிக்ஷா ஒரு ரேட்டிங் கொடுக்குது அப்படின்னாலே ரொம்ப பெரிய விஷயம். அது 4.3 வரைக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவு ஒர்த்தான ஒரு இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அண்ட் உங்களை பொறுத்த என்ன பண்ணி நீங்கள் போய் படிச்சுட்டு நீங்கள் வேறு கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பிஜி பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். லைக் ஒரே அடியாக நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து பிளேஸ் ஆகி அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பிஜியோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் அந்த வீடியோ சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ சொல்லி நம்புறேன். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்